சவதிக்காவாக இருக்கட்டும், தனியே அந்த சாங்ஸ் அதோட அந்த சாங் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாஸ் பிஜிஎம் அந்த சாங்கோட பத்திக்கிச்சு அந்த சாங்லாம் வேறு லெவலில் இருந்தது. கரெக்டான மீட்டரில் இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா? இது வந்து கரெக்டான அளவில் தான் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லாமல் லோவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகிங் இருந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த கதைக்குள்ளே நம்ம போகிறப்போ வந்து அந்த லேகிங் தெரியாது நமக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு அஜித் காட்டுவாங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு அஜித் காட்டுவாங்க நமக்கு. டேரக்டரோட பழைய மூவிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மூவிஸ் பெட்டர் தான். ரெண்டு பேரும் பேசிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ண நல்லா தான் இருந்தது. எனக்கு இதில் ஒரு குறை இருந்துச்சுன்னா அர்ஜுனோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு இன்னும் ஒரு பேஸ் நல்லா கொடுத்துருக்கலான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் ரெஜினா வந்து கொஞ்சம் தனியாக தெரிவாங்க, அவங்க ரோல் கொஞ்சம் தனியாக தெரியும், நல்லா பண்ணியிருக்காங்க. திரிஷா மேம் வந்து பெட்டர், அதாவது மங்காத்தாவோட இதில் கொஞ்சம் பெட்டர், நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது அஜித் திரிஷா மேம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அர்ஜுன் சார் ரொம்ப நாள் கழிச்சு காம்போல வராரு மங்காத்தாக்கு அப்புறம், எப்படி இருந்துச்சு அவங்க? நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அவங்க காம்போ. படம் சூப்பராக இருக்குது, வேற மாதிரி 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, மேக்கிங்கும் வேற மாதிரி இருக்குது. கடவுளே அஜித் அனிருத் நொறுக்கிட்டாப்ல வேற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோட செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலாக இருப்பார். ஆனால் அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சொல்ல வார்த்தைலாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இத்தனை படத்தில் பார்த்தது அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் வேறு லெவலாக இருக்கும். இதோட நான் எதுக்கு வெயிட் பண்ணால் குட் பேட் ஆகிருக்கணும், அதுக்கு வெயிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் வெறியாக இருந்துச்சு. அப்புறம் படம் அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. அப்படியே ஒய்ஃபை தொலைச்சிட்டு அந்த லவ்வை மறுபடியும் ரீயூனியன் பண்ணுற மாதிரி ஒரு படம். தொலைச்சிட்டு மறுபடியும் திருவாதியை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு படம். ஓகே தான், ரொம்பலாம் ஓஹோலாம் இல்லை. மொதல் பாட்டு அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த பாட்டு மட்டும் நல்லா இருக்குது. மற்ற பாட்டுலாம் வேற நல்லா தான் இருக்கும்.